நண்பர்களே, இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, இந்தோ குரு பகவான் உங்கள் வீட்டில் அட்டாணிகள் போட்டு உட்காண்டார். மகாலட்சுமி இந்தா உட்காந்து சீட்டு போட்டு உட்காந்துட்டாங்க. குருவோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சியில் முதன்மை பேரடையக்கூடிய அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அடையவில்லை என்றால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். சுயஜாதத்தில் எதுவும் அவயோக திசைகள் நடந்து கொண்டிருந்தால் மட்டுமே துளாராசி விருச்சிகராசியை கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதோடு சேர்ந்து குரு பகவான் குரு பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்ந்து பார்க்கின்றார். பார்க்கும்போது கேது சுபத்துவமாகின்றார், கேது சக்தி நிறைந்த கேதுவாகின்றார், கேது ஞானக்காரன் ஆகின்றார். விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகரை கெட்டியாக புணிச்சிட்டு ஒரு வாட்டினாச்சும் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை வணங்கி வாருங்கள். திருப்பாம்பரம் சென்று வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய திருப்பாம்பரத்தில் ஒரு இரவு தங்கி நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று அந்த ஆதிசேஷன் விடுதலை பெற்ற அந்த அற்புதமான திருப்பாம்பரத்தில் பாவ விமோசனம் பெற்ற தளத்தில் தங்கி ராகு பான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள். இந்த ஆண்டு மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய 12 ஆண்டுகளும் வெற்றி மேல் வெற்றியை குவித்து விருச்சிக ராசிகள் சனி ஒதுங்கிவிட்டால் நீங்கள் வெற்றியை குவிப்பீர்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்ளுங்கள். 40% நான் சொல்கிறப்பன் 60% உங்களுடைய ஜாதகம் சொல்லப்படும். ஜோதிடர்கிட்ட நல்ல ஆலோசனை பெற்று இந்த மகாராஜா குரு சுக்கிர பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ளுங்கள். அமிர்த குரு கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி, ஆனந்தம், ஐஸ்வர்யம், 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நாளும் வாழிய போடலாம். நண்பர்களே, நிறைய பேர் மாஸ்டர் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கலாமா என்னங்கன்னு அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். நம்ம மெடிடேஷன்ஸ் நிறைய கோயில் விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் பெற்று முறையான ஆலோசனை பெற்று தெய்வ காரியங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நாளும் வாழிய பல்லாண்டு.